ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேரேஜ் சீரிஸோட பார்ட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது போன விலாகில் வந்து மெட்டி போடுறது நலங்கு வச்சு ஆரம்பிச்சதெல்லாம் பார்த்துட்டோம். இது வந்து அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை February 17 அன்றைக்கி வந்து நான் மெஹந்தியும் எல்லாமே வந்து போட்டு முடிச்சிட்டேன். மெஹந்தி நெயில் ஆட்டும் வந்து அன்றைக்கே வந்து ரெண்டுமே வந்து ஒரே நாளில் முடிச்சிட்டாங்க. சூப்பர் ஸ்பீடாக வச்சாங்க. நெயில் ஆட்டுமே எனக்கு கிட்டத்தட்ட 1.5 மந்த் வரைக்கும் ஸ்டே இருந்தது. பெயின் எதுவுமே இல்லை, பட் நல்லாவே இருந்தது. அது வந்து செம்ம ஸ்டெயினுமே நல்ல ஒரு மெஹந்தி ஸ்டெயின் சூப்பராகவே இருந்தது. அடுத்தது வந்து அப்பாவோட பெரியப்பா பொண்ணு, எனக்கு அத்தை வந்து நலங்கு வைக்கிறதா இருந்தது அன்றைக்கி இல்லை இது வந்து February 18 அன்றைக்கி இவங்க வந்து காலையிலேயே நலங்கு வச்சுட்டாங்க. பாண்டிச்சேரியிலேருந்து வந்து நலங்கு வச்சு நல்லபடியாக முடிஞ்சுது. February 18 அன்றைக்கி வந்து தாய் மாமா சீர் வந்து எனக்கு வரதா இருந்தது. அது நைட்டு தான்றதுனால அத்தை வந்து எனக்கு காலையிலேயே வந்து நலங்கு வச்சு முடிச்சிட்டாங்க. அவங்க வரிசை வச்சு சீரை வச்சு பழத்தட்டெல்லாம் வச்சு புடவெல்லாம் வச்சு அவங்க வந்து எனக்கு நலங்கு வச்சாங்க. ஸோ அவங்க எடுத்துன்னு வந்து கட்டி வச்ச புடவெல்லாம் இருக்கும் இல்லையா, ஏதோ அவங்க எடுத்துன்னு வந்த புடவ. ஸோ அதுக்கு வந்து நலங்கெல்லாம் வச்சு எல்லாருமே நலங்கு வச்சாங்க. அவங்க கூட்டிகிட்டு வந்த ஜனமும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, எல்லாருமே நலங்கெல்லாம் வச்சு சூப்பராக முடிஞ்சுது. அன்றைக்கி நைட்டு தான் நான் வந்து ரொம்ப ஜாலியாக ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருந்தேன். அதுதான் வந்து தாய் மாமா வரிசை. ஸோ நாங்கள் பெரிய பிள்ளையாக ஆனும்போது வரிசை வச்சாங்க. இப்போ எனக்கு கல்யாணத்துக்கு வந்து வரிசை வைக்க போகிறாங்க. சித்தப்பா இவங்க தான். இவங்களோட தான் இந்த சாமியானா செட்டு, டெக்கரேஷன் எல்லாமே இவங்க தான். ஸோ என் பொண்ணுக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே வந்து பார்த்து பண்ணாங்க. ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கணும், ட்ரெண்டியாகவும் இருக்கணும் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ரொம்ப பார்த்து பண்ணாங்க. ஸோ தாய் மாமா சீர் வரத்துக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் சின்ன டைம் ஆகிடுச்சு. டைம் ஆகிறதுக்காண்டி டிராஃபிக் ஆனதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. பட் நான் வந்து ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்த ஊர்லேருந்து என் கல்யாணத்துக்கு வந்தாங்க. அதாவது நான் பிறக்கும் போது தூக்கின எல்லாரும் இப்போ என் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க, கல்யாணத்துக்கு நலங்கு வைக்க வந்திருக்காங்கன்னும் போது எனக்கு ஜாலியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் வந்து சொன்னாங்க, உள்ளதாக இருக்கணும், வெளியெல்லாம் வந்து நிற்கக்கூடாதுன்னு. ஆனால் நான் அப்படி இல்லவே இல்லை. எனக்கு வந்து வண்டலூர் ஜனத்தை பார்க்கும்போது வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டேன், ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். எந்த அளவுக்குன்னா, நான் போய் எல்லோரையும் வரவேற்றுட்டு எல்லோரையும் சிரித்து வாங்க 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 வாங்கன்னு சொல்லி நான் வந்து எல்லோரையும் வெல்கம் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அளவுக்கு வந்து நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வர ஆரம்பித்ததுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் நான் எவ்வளோ ஹாப்பியாக எல்லோரையும் வரவேற்றுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் பெரியவங்களாம் வந்து திட்டி உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க, நீ இருக்கக்கூடாது, உள்ளே போய் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லோரும் வந்த கையோடு எல்லாருமே கோயிலாண்ட அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா வருஷத்தட்டு தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுக்காக வந்து எல்லாரையுமே வந்து கோயிலாண்ட போய் அங்கேருந்து வரா போல் ஆயிடுச்சு. கோயில் நம்ம வீட்டுக்கும் புது வீட்டிலேருந்து கோயிலாண்ட போய் வரா மாதிரி பிளான் பண்ணியிருந்தாங்க. அது வந்து எல்லாமே சூப்பராகவே இருந்தது. ஸோ கோவிலில் போய் எல்லாத்தையுமே எடுத்து அடக்கி வச்சுட்டு எல்லாத்தையுமே அங்கே வந்து ஒரு கற்பூர தீபம் ஏற்றுறதுக்கு அப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு வரணும். ஸோ வருஷத்தட்டு எல்லாத்தையுமே வச்சு சாமிக்கு வச்சுட்டு எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தாங்க. டைம் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லவும் எல்லாருமே வந்து வேகமாக வருஷத்தட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் அந்த மேலத்தளத்தோட வந்து எனக்காக வருஷம் வந்துட்டு இருக்கு. மேலத்தட்டத்தோட எனக்கு மோளத்தோட சத்தம் கேட்க வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. ஹாப்பினஸ் வந்து சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ இவங்க கிட்டத்தட்ட வந்து 101 தட்டு வருஷம் வந்து வச்சாங்க. அதுவும் இல்லாமல் எல்லாருமே வந்து ரொம்ப எதிர்பார்த்த ஒரு கல்யாணம். வீட்டில் வந்து எல்லோரும் எதிர்பார்த்த ஒரு கல்யாணத்தை வந்து ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப சூப்பராக வந்து பண்ணாங்க.
அதேமாரி அம்மாவோட சந்தோஷத்துக்காகவும் எல்லாருமே இந்த ஒரு தாய்மாமா வரிசையில் வைக்கும் போது எல்லாருமே வந்து கலந்துக்கினாங்க. எல்லாரும் என்னைக்கு முறை யார் இருந்தவங்க சரி, அம்மா முறை, சித்தி முறை, மாமா முறை யார் இருந்தாலும் எல்லாருமே வர வச்சு பொதுவாக வந்து பவுன் கொடுத்து நகை போட்டதுக்கப்புறம் நான் புடவை மாற்றிட்டுக்கப்புறம் தாய்மாமா புடவை கட்டிட்டு வந்து எல்லோரும் நலங்கு வைக்க ஆரம்பித்தாங்க. அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு எல்லாமே சந்தோஷமாக இருந்தால் ஒரு இதுவாக இருக்கும் இல்லையா, அதுபோல் எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து என் ஃபேஸே வந்து டல்லாக தான் இருக்கும். நான் கிட்டத்தட்ட லிட்ரலி நான் அழுதுட்டேன். அதனால் வந்து ஃபேஸே வந்து நான் டல்லாக தான் இருக்கும். ரொம்ப வந்து என்னையே நான் ஸ்ட்ரெஸ் ஆக்காமல் நான் ஹாப்பியாக தான் சிரிச்சிட்டு இருந்தேன். இருந்தாலும் வந்து மைண்டுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஏதோ ஒன்று வந்து இடிச்சுட்டே இருந்ததுனால நான் வந்து அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து காம் ஆகிட்டேன். நான் என்னை சிரிக்க வைக்கிறதுக்காக எங்கள் 2 மாமாவும் வந்து டான்ஸ் ஆடி சிரிக்க வச்சு இது பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வந்து ஏன்னா அழுதுட்டேன். நீ அழக்கூடாது, கல்யாணம் பண்ண அழக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை சிரிக்க வச்சுக்கிட்டு என்னை ஹாப்பியாக வச்சுருந்தாங்க. அன்றைக்கி வந்து நாள் வந்து நான் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வச்சேனோ அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. கடைசியில் என்னையும் ஆள வச்சு ஹாப்பி எண்டிங்காக தான் அந்த டே வந்து ரொம்ப ஹாப்பி எண்டிங்காக தான் போச்சு. இதுக்கப்புறம் அடுத்த விழாவில் பார்க்குறேன். பாய், டாடா.